So good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 1st February, so 2023. The first article related to the payment bank. So March 31st வரைக்கும் payment bank PayTM function ஆகும். அதுக்கு பிறகு they need to stop the functioning. வந்து RBI வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணல, கன்ஸ்ட்ரைன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆக்சஸ் டுவர்ட்ஸ் த பேங்கிங் சிஸ்டம். ஸோ பேமெண்ட் பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பேடிஎம் வந்து நீங்கள் அஸ் அ ஃபோன்பேயா யூஸ் பண்ண முடியும். ஃபோன்பே மாடலில் நீங்கள் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியும், பேங்கை பயன்படுத்த முடியும். ஸோ பேமெண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் டூரிங் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் நச்சிகேத் மோர் கமிட்டி. ஸோ இதோட மெயின் பர்பஸ் வந்து இட்ஸ் அ டிஃபரன்ஷியேட்டட் பேங்க். டிஃபரன்ஷியேட்டட் பேங்க் அப்படின்னா நார்மல் பேங்குக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் வருது. ஸோ நார்மல் பேங்க் வந்து யூனிவர்சல் பேங்காக இருக்கும் அப்படின்னா எல்லா லோன் எவ்வளோ அமௌண்ட் லோன் கொடுப்பாங்க, இன்சூரன்ஸ் கேட்டகரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே அங்கே அவைலபிலிட்டி இருக்கும், எவ்வளோ டெபாசிட்ஸ், சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் எல்லாமே பண்ணது. தட் இஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் பேங்க்ஸ். டிஃபரன்ஷியேட்டட் பேங்க் அப்படின்னா இட்ஸ் நாட் அ நார்மல் பேங்க், இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர் பேங்க்ஸ். நார்மல் பேங்க்ஸ் கன்வென்ஷனல் பேங்குக்கும் இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் இருக்கும், அந்த டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்னு பேரு. திஸ் ஐடியா கேம் பை தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் நச்சிகேத் மோர் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது லைக் 6 பேமெண்ட் பேங்க்ஸ் இன்னைக்கு இருக்கு. தட் இஸ் ஏர்டெல், இந்தியா போஸ்ட், அப்புறம் பேடிஎம், அப்புறம் யூ ஹேவிங் ஜியோ, அப்புறம் ஃபினோ, and one more that is NSDL. ஸோ இந்த 6 தான் இன்னைக்கு பேமெண்ட் பேங்கா ஆக்ட் ஆகுறாங்க. ஸோ பேமெண்ட் பேங்குக்கும் மற்ற பேங்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பேமெண்ட் பேங்க்ஸ் லோன்ஸ் வந்து லெண்டிங் ப்ராசஸ் பண்ண முடியாது, மற்ற பேங்க் லெண்டிங் ப்ராசஸ் பண்ணலாம். தே கேன் அக்செப்ட் டெபாசிட்ஸ் அப் டு, முன்னாடி 1 lakh இருந்துச்சு, இப்போ 2 lakh அதை உயர்த்தி இருக்காங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அண்ட் தென் தே கேன் டூ டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ண முடியும். அப்புறம் இம்பார்ட்டன்ட்லி ATM cards can be issued for the customers. ஒரு பர்சன் வந்து 2 lakh வரைக்கும் தான் பண்ண முடியும். முன்னாடி 1 lakh இருந்துச்சு, இப்போ அதை கொஞ்சம் லிமிட்டை தளர்த்திருக்காங்க, லிமிட்டை உயர்த்தி இருக்காங்க. ஸோ ஏடிஎம்ஸ் இஷ்யூ பண்ணலாம், டெபிட் கார்ட்ஸ், ஏடிஎம் சென்டர்ஸ் வைக்கலாம் அந்த பேங்க்ஸ். அப்புறம் டெபிட் கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணலாம். லோன் கொடுக்க முடியாது, நோ லோன்ஸ். ஸோ கிரெடிட் கார்டு கிடையாது, லோனு வந்து கிரெடிட் கார்டும் வராது. அப்புறம் இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ கரண்ட் அக்கௌண்ட் மட்டும்தான் இதுல பண்ண முடியும். தட் இஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ். சேவிங் டெபாசிட்ஸ் பண்ண முடியாது. ஸோ எப்போ வேணா வித்ட்ரா பண்ணலாம், தெர் இஸ் நோ டைம் லிமிட் ஃபார் திஸ். சரியா? அப்புறம் என்ஆர்ஐ டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது, என்ஆர்ஐயோட சேவிங் டெபாசிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது, ஈவன் தோ தே ஆர் டெபாசிட்டிங் லெஸ் தேன் 2 lakhs. இட் வாஸ் நாட் அலவுட். ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் நாட் அலவுட். சரியா? ஸோ தட்ஸ் வை இட் இஸ் டிஃபரெண்ட். யூனிவர்சல் பேங்க்ல எல்லாமே இருக்கும், இதுல இருக்க எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ எல்லாமே பண்ணலாம். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் பேங்கிங். அப்புறம் இம்பார்ட்டண்டா, ஸோ எவ்ரிதிங் வாஸ் டோல்ட். ஸோ இதுல பேடிஎம்முக்கு வந்து இப்போ அதை ஸ்டாப் பண்ண போறாங்க. இப்போ யார் கஸ்டமர்ஸ் March 31st வரைக்கும் தே கேன் யூஸ் இட். அதுக்கு பிறகு நார்மல் ஒரு ஃபோன்பே மாதிரி ஒரு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் நீங்க பயன்படுத்த முடியாது. நோ, தே கான்ட் ரிசீவ் டெபாசிட்ஸ். இப்போ டெபாசிட்ஸ் ரிசீவ் பண்றது ஸ்டாப் பண்ணிட்டாங்க March 31st வரைக்கும், இந்த ஃபினான்ஷியல் இயரோட எண்ட் வரைக்கும். அதுக்கு ரீசன் தே ஹேவ் வயலேட்டட் அ லாட். ஆர்பிஐயோட டைரக்ஷன் அவங்க ஃபாலோ பண்ணல. ஆல்ரெடி தே வர் ஃபைன் ஃபார் crore rupees. இட்ஸ் சைனாவோட இல்லீகல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நச்சிகேத் மோர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ல வந்து டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ல பேமெண்ட் பேங்க் யூ நீட் டு சி. தே கேன் ஆல்சோ ரன் பிசினஸ் கரஸ்பாண்ட். பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா இது பேங்க் மாதிரி ஆக்ட் ஆகாது, பிசினஸ் கரஸ்பாண்ட். இன்னொரு பேங்கோட பிசினஸ் கரஸ்பாண்டன்ஸ்ல அப்படின்னா ஒரு கடை மாதிரி இருக்கும், அதுல எஸ்பிஐயோட பிசினஸ் பேங்கிங் சிஸ்டம் வித்துட்டு இருப்பாங்க, அதுல கொண்டு போய் ஏர்டெலோட பேமெண்ட் பேங்கையும் introduce பண்ண முடியும். So it can be done simultaneously. So that's about the payment bank. So the next article related to the budget speech. So yesterday the budget speech happened. Sorry, budget speech க்கு முன்னாடி
like president order like speech, president speech in the parliament. So president order budget speech அப்படின்னா budget session order speech, budget speech ன்றது இன்னைக்கு நடந்துச்சு FEB firstல every year by the finance minister. So like every session, so 85 under article 85 of the constitution, that is important, 85 class 1 of the constitution, president can summon the house when time to time there is a need. Even he or she can summon the house without the recommendation of councillor minister. Councillor ministers oda recommendation வேணும்னு கிடையாது. But parliament oda summoning வந்துட்டு 6 months ஜாயின்ட் சிட்டிங் இது சொல்றது. இது எதுக்குன்னா பேசுறதுக்காக சம்மனிங் பண்றது. ஸோ அப்படின்றப்போ 6 months கேப் இருக்கக்கூடாது ஒரு செஷனுக்கு இன்னொரு செஷனுக்கும். அது மாதிரி பிரசிடென்ட் சும்மா சும்மா எல்லாம் சம்மனிங் பண்ணக்கூடாது. தட்ஸ் ஆல்சோ கண்டிஷன். தேர் இஸ் நீட். பார்லிமெண்ட்டுக்கு வந்து ப்ராப்பரா டைம் டியூரேஷன் கிடையாது. எப்போ வேணா சம்மனிங் பண்ணி அவங்க கூட்டத்தை நடத்தலாம். ஸோ நார்மலி வி ஹேவிங் 3 கன்வென்ஷனல் ப்ராசஸ். இது வந்து நம்மளா உருவாக்கப்பட்டதுதான். பட் தே கேன் சேஞ்ச். 2 செஷன் போதும்னா 2 செஷன் போதும். 3 செக்ஷன்ஸ் இருக்கு. நான் அடுத்த வருஷம் 4 செஷன் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா they can also do it. There is no provision related to the session in the constitution. So it was done by the parliamentary affairs committee. cabinet meetingல தான் டிசைட் பண்ணுவாங்க. So we having budget session, that is the lengthiest, and then we having monsoon, அப்புறம் we having winter session, that is the shortest session. பட்ஜெட் வந்து Feb 1st இருந்து இல்லைன்னா Jan 31st இருந்து ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் எண்ட் இல்லைன்னா May 1st வீக் வரைக்கும் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை டு ஆகஸ்ட் வி ஹேவிங் மான்சூன் செஷன். அப்புறம் விண்டர் செஷன்ன்றது அக்டோபர்ல இருந்து நவம்பர் எண்டு வரைக்கும் இருக்கும். இல்லைன்னா நவம்பர் ஸ்டார்டிங்ல இருந்து டிசம்பர் 1st வீக் வரைக்கும் இருக்கும். ஸோ நான் தான் சொன்னேன்ல, இது தெர் இஸ் நோ ப்ரொவிஷன் இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையவே கிடையாது. தென் ஆர்டிகிள் இது சம்மனிங் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி the president. Every year she or he need to summon. And then article 87 of the constitution, it talks about president's address. So president address பொறுத்த வரைக்கும் so 2 ஹவுஸே சம்மனிங் பண்ணுவாங்க. that is joint sitting ன்னு பேரு, ஸ்பெஷல் சம்மனிங் ன்னு பேரு. ஸ்பெஷல் சிட்டிங்காக சம்மனிங் பண்றது. It can be done only by the president. Article 87 படி he or she can do the speech before the parliament. And இல்லைன்னா அவங்க போகலைன்னா அவங்க வந்து ஸ்பீச்சை சென்ட் பண்ண முடியும். ஸோ இது கவர்மெண்ட் எழுதி கொடுப்பாங்க. கவுன்சிலர் மினிஸ்டர்ஸ் கவர்மெண்ட் ஃபியூச்சர் என்ன பண்ண போறாங்கன்றத எழுதி கொடுப்பாங்க. அதுதான் அவங்க ரீட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அண்ட் தென் what like motion of thanks will be also introduced in the president's speech after this. ஸோ இது வந்து பட்ஜெட் செஷனோட தொடக்கத்துல இருக்கும். எவ்ரி ஸோ இன்னைக்கு பட்ஜெட், நேற்றுக்கு இந்த ஸ்பீச் இருந்துச்சு. 1 year என்ன பண்ண போறாங்க அப்படின்றது. அது போக எவ்ரி ஜெனரல் எலெக்ஷன், ஆஃப்டர் தி ஜெனரல் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் செஷன் கூடும்போது பிரசிடென்ட் வந்து உரையாற்றுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் சிட்டிங்ல ஸ்பீச்சுக்கானது. இனி ஒரு ஜாயிண்ட் சிட்டிங் இருக்கு. ஸோ டு ரிமூவ் தி டெட் லாக், தட் இஸ் டன் பை தி பிரசிடென்ட். தெர் இஸ் நோ ஸ்பீச் வில் ஹேப்பன் under article 108. So these are the joint sittings. President கொடுக்கக்கூடிய ஸ்பீச். இந்த ஸ்பீச் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஸ்பீச்சுக்கான டிஸ்கஷன் நடக்கும். டிஸ்கஷன் நடந்து அதுல ஓட்டிங் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் மோஷன் ஆஃப் தேங்க்ஸ். அதுலயும் பாஸ் ஆகணும். ஏன்னா இது யாரோட ஸ்பீச் அப்படின்னா கவுன்சிலர் மினிஸ்டர்ஸ் எழுதி கொடுக்கக்கூடிய ஸ்பீச். இட்ஸ் நாட் ரிட்டர்ன் பை ஆர் ஆர்டிகுலேட்டட் பை தி பிரசிடென்ட். இட் வாஸ் ஆர்டிகுலேட்டட் ஒன்லி பை தி கவுன்சிலர் மினிஸ்டர்ஸ். கவர்மெண்டோட பாலிசிஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றது. ஸோ அதுல இதே வந்து பார்லிமெண்ட்ல அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணல அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இமீடியட்லி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கேன் பி ஃபாஸ்ட். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கேன் பி மூவ்ட். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். செகண்ட் ஆர்டிகிள். தென் தேர்ட் ஆர்டிகிள், ராம்சர் சைட்ஸ்ல 3 sites were added. Again the names were mentioned. Display the names. Yeah, so Magadi Keri Conservation Reserve, Ankashamdra Birds Conservation Reserve, and then Aganashini History of Karnataka, and Karavetti Bird Sanctuary of Tamil Nadu, and Longwood Chola Reserve Forest. அது வந்து நீங்க என்ன பாக்குறது, இந்த இமேஜ்ல பார்க்கக்கூடியதான்
ஸோ இட் வாஸ் டிஸ்பிளேட் ரைட். ஸோ கவரட்டி அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது, அரியலூர் பக்கத்துல வரும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து லாங்வுட் அப்படின்ற சோலா ஃபாரஸ்ட், இட்ஸ் சோலை காடுகளுக்குள்ளாடி வரக்கூடிய இதே மாதிரி ஒரு சதுப்பு நிலம் தான். அதுவும் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியாது, காடுக்குள்ளாடி ஃபுல்லா பாசி பிடிச்சிருக்கும் சதுப்பு நிலம். ஸோ அதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே வந்து கிட்டத்தட்ட இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 16 ஆயிடுச்சு. ஸோ வெட்லேண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வாட்டர் வந்து பெர்மனண்டா இல்லைன்னா டெம்பரரி பீரியட், லாங் டியூரேஷனுக்கு இல்லைன்னா டெம்பரரி பீரியடுக்கு தண்ணி வந்து சேர்ந்து நிற்கக்கூடியது. ஸோ சேச்சுரேட்டட் ஏரியால ஸோ வாட்டர் வந்து சேச்சுரேட்டட் ஆகி லாக்ட் ஆகி ஃபிளட்டட் இருக்கக்கூடிய வாட்டருக்கு பேர் தான் வெட்லேண்ட்ஸ்னு பேரு. ஸோ வெட்லேண்ட்ஸை ப்ரிசர்வ் பண்றதுக்காக 1971ல there is a convention was created. 1971 Ramsar Convention, it was conducted by UNESCO. 2nd Feb 1971 it was formed, and 2nd Feb every year Ramsar Day, that is wetland day வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நினைவு கூறுவதமா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இன்டர்நேஷனல் வெட்லேண்ட் கன்சர்வேஷனுக்காக வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வெட்லேண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக 1971ல they met and they signed. இந்தியா பொறுத்த வரைக்கும் we joined in 1982 in this. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we having லாட் ஆஃப் கிட்டத்தட்ட இப்போ 77 ஆயிருச்சு. லாஸ்ட் இது வந்து 75 வரைக்கும் இருந்துச்சு, சாரி 75 இருந்துச்சு. இப்போ 5 தமிழ்நாடு மட்டும் இல்லை, மற்ற 3 ஸ்டேட்ஸ்ல இருந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ 70 90 80 ஆயிருச்சு இப்போ மொத்த லிஸ்ட். அதனால எல்லாத்தையும் நீங்க மக்கப் பண்ண வேணா. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதுறீங்கன்னா ரீசெண்டா அந்த 14 லிஸ்ட்டும் தமிழ்நாடு வெப்சைட்ல இருக்கு. ஐ ஹவ் மென்ஷன் திஸ் லிஸ்ட். தமிழ்நாட்டில் உள்ளது இம்பார்ட்டன்ட், ஏன்னா நிறைய சேர்த்திருக்காங்க இந்த வாட்டி. இது எல்லாமே மோஸ்ட்லி வந்தது லாஸ்ட் 2 இயர்ஸ்ல தான். சுசீந்திரமா இருக்கட்டும், வேம்பனூரா இருக்கட்டும், வெள்ளோடு பேர்ட் சாங்சுரியா இருக்கட்டும், சித்திரகுடி, இதெல்லாமே வடவூர், இதெல்லாமே வந்தது ரீசன்ட்லி. சரியா? அதனால கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்ட் ரிலேட்டட் டு திஸ். அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய வெட்லேண்ட்ஸ் வந்து சுந்தர்பான்ஸ் வெட்லேண்ட், ரேணுகா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்மால் வெட்லேண்ட், சில்கா அண்ட் கேல்டியோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெட்லேண்ட் இந்தியாவில் ராம்சர் கன்வென்ஷன் கீழே ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டது. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள். அந்த நியூ வந்து நீங்க படிச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் 4th ஆர்டிகிள், இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நியூரல் லிங்க் டெலிபதி சிஸ்டம், தட் இஸ் பிரெயினுக்கான ஒரு டெலிபதி டிவைஸ் சிப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அந்த நரம்பியல் பிரச்சனைகள் இருக்கிறவங்க, கை கால் செயலிழந்தவங்க, பார்க்கின்சன் டிசீஸ்ல சிக்னல் வந்து பிரெயின் அமிச்சாலும் அவங்களால கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது. நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு இந்த சிப்பை பொருத்தியாச்சு அப்படின்னா இந்த சிப்ல அந்த பிரெயினோட சிக்னல்ஸை கன்வெர்டட் டு கமாண்ட். ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு ஆர்டர் போடுறோம் அப்படின்னா ஒரு மிஷின் பண்ணுது, கார் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆட்டோமேஷன்ஸ் ஆர் தேர். ஸோ நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்குறோம், அந்த கமாண்டை ஒபே பண்ணி கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்றப்போ தட் இஸ் கால்ட் அஸ் சிக்னல்ஸ் மூலமா நம்ம என்ன நினைக்கிறோன்றத கமாண்டு கொண்டு வருது. ஸோ ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ், அப்புறம் நம்ம கை கால்களை செயல்படுத்துறது, இல்லைன்னா ஏதாச்சும் ஒர்க்கை பண்ண வைக்கிறது, நம்ம மூளையில நினைக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸை கமாண்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த டிவைஸோட ஒர்க். ஸோ அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இட் வாஸ் இன்ஜெக்டட் இன் யுவர் ஹியூமன் பீயிங். 2016ல the neural link was co-founded by Elon Musk. It was fully funded by this like Tesla. ஸோ அவரோட ஆர்கனைசேஷன் தான் இதை பண்ணியிருக்கு. ஸோ அவர் நியூரல் லிங்க்ன்றது டெஸ்லா மாதிரி இன்னொரு ஆர்கனைசேஷன். ஸோ தட் இஸ் எனஃப் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து எத்திக்கலி வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாளைக்கு இது வந்து டேஞ்சர் ஆகலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆகும்போது. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். தென் ஒன் ஸ்டாப் சென்டர் ஸ்கீம், யுனைடெட் நேஷன் உமன் அண்ட் சைல்ட் யூனியன் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், Union Women and Child Development, that is Union Ministry for Women and Child Development. கீழே the scheme was introduced. ரொம்ப முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. இன்னைக்கு 700 சென்டர்ஸ் இருக்கு. தட் இஸ் ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு பேர். இது எது அப்படின்னா பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், வயலன்ஸ் நடக்குது. ஸோ அதனால இப்போ ரேப், டொமஸ்டிக் வயலன்ஸ், சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய, ஸோ லெஸ் தேன் 18 இதுல வராங்க. எந்த வயசா இருந்தாலும் இட் கேன் பி ட்ரீட்டட். ஸோ இட்ஸ் அன் ஹவுஸ், இல்லைன்னா ஹாஸ்டல்னு சொல்லலாம். இட்ஸ் அ சென்டர். ஸோ இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அப்புறம் அவங்களோட ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்றது. சப்போஸ் அவங்க வயலன்ஸ்ல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க எதிர் தரப்பினர் மேல கம்ப்ளைண்ட் போடுறது, எஃப்ஐஆர் லான்ச் பண்றது, எப்படி அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இப்போ மோஸ்ட்லி இருக்கணும்.
அது கண்டிப்பா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு உங்களுக்கு. ஸோ யூ கேன் சி. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அதுக்கு இன்சார்ஜ் டு சேஃப்கார்ட் தி லைக் இதுல பாதுகாக்கப்பட வேண்டிய பெண்கள் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி விக்டிம்ஸ் வரும், ரேப் விக்டிம்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ், ஹராஸ்மெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. அது சின்ன வயசு குழந்தைங்க 18 கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களும் இன்க்ளூடட் இந்த ஸ்கீம். நிர்பயா ஃபண்ட் மூலமா தான் இது ஃபண்டிங் பண்ணப்படுது. பட் இட் இஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர், 100% ஃபண்டட் அண்டர் தி நிர்பயா ஃபண்ட்ல ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய ஃபண்டை இதுல ஆட் பண்ணுவாங்க. அதனாலதான் இது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ். ஸோ ஸ்டேட்டுக்கு இதுல பங்களிப்பு இருக்கு. பெண்களோட பாதுகாப்புக்காக கவுன்சிலிங், சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க. சப்போஸ் பாதிக்கப்பட்டவங்களை கேஸ் பண்றதுக்கு, எஃப்ஐஆர் லான்ச் பண்றதுக்கு என்னென்ன பண்றோம், லீகல் அட்வைஸும் கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஒன் ஸ்டாப் சென்டர். தென் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்குமான ரிலேஷன்ஷிப், how it will bridge the relationship in the Indo-Pacific area. Indo-Pacific area நம்மளோட இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து பெரிய அளவில் அது ஸ்ட்ராங் ஹோல்டா மாறுது அப்படின்றதா இந்த ஆர்டிகிள். இப்போ ரீசெண்டா இந்தியாவோட ரிப்பப்ளிக் டே கெஸ்டா பிரான்ஸ் அதிபர் வந்திருந்தா நமக்கு தெரியும். அண்ட் தென் வி சைன்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட், ஸ்பேஸ் அக்ரிமெண்ட், லைக் ஹெலிகாப்டர் வாங்குறதுல, ஹெலிகாப்டர் மேக் பண்றதுல, ஃபைட்டர் ஜெட் இன்ஜின்ஸை வந்து இந்தியாவில் மேக் பண்றதுக்கு எல்லாமே சைன் பண்ணியிருக்கோம். டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரோட் மேப் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரஃபேல் வாங்கினதுக்கு பிறகு வி ஆர் த செகண்ட் லார்ஜஸ்ட் பையர் ஃப்ரம் தி பிரான்ஸ். பிரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா வரும், இப்போ அமெரிக்கா, தென் ரஷ்யா, அப்படி மாறி மாறி வரும், அமெரிக்கா ரஷ்யா. ரெண்டாவது கேட்டகரியில் இப்போ பிரான்ஸ் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அவ்வளோ நம்ம அங்கிருந்து இம்போர்ட் பண்றோம். தட் இஸ் ரஃபேல் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார். அது மாதிரி C295 முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டாடா நிறுவனமும் ஏர்பஸ் அப்படின்ற விமானங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனமும் சேர்ந்து டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னா நம்ம நார்மல் பர்சஞ்சர்ஸுக்கானது கிடையாது. ஆர்மி பீப்புளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு வி ஆர் யூசிங் C295. அது நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அவங்க கிட்ட இருந்தா நம்ம வாங்கியிருக்கோம். அது மாதிரி ஹெலிகாப்டர்ஸ் இப்போ உள்ள அக்ரிமெண்ட்ல H125 அப்படின்ற ஹெலிகாப்டர்ஸ் இந்தியாவில் மேக் பண்ண போறாங்க. டாடா நிறுவனமும் ஏர்பஸும் சேர்ந்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே. அது மாதிரி ஃபைட்டர் ஜெட்ஸோட இன்ஜின்ஸ் எந்த நாடுமே கொடுக்கறது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் தே ஹாவ் ரெடி டு கிவ் திஸ் ஃபைட்டர் ஜெட் இன்ஜின்ஸ் டு இந்தியா. 100% இட் வில் பி மேக்ட். இந்தியாவுக்குள்ள உருவாக்க போறோம் ஃபைட்டர் ஜெட் இன்ஜின். நம்ம தேஜஸ்ல உருவாக்குனது அது டிஃபரன்ஸ். தென் சேட்டலைட் அனுப்புறதுல இந்தியாவோட இஸ்ரோவும் பிரான்ஸோட அரேஞ்ச் ஸ்பேஸ் சென்டரும் சேர்ந்து பண்ண போறோம். அப்புறம் சென்ஜன் விசான்றது யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்குள்ளாடி ஒரு அக்ரிமெண்ட், ஷென்ஜன். ஸோ சென்ஜன் அக்ரிமெண்ட்னு பேரு. இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பர்பஸ் அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய 19 கண்ட்ரிஸ், 19க்கு மேல இருக்கும், 19+ கண்ட்ரிஸ், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரீ டிராவல், ஃப்ரீ மூவ்மெண்ட்டை உறுதிப்படுத்துறதுக்கு பீப்புள் இந்த கண்ட்ரில இருக்கிறவங்க ஒரு கண்ட்ரில இருக்கிறவங்க இன்னொரு கண்ட்ரிக்கு ஃப்ரீ மூவ்மெண்ட் பண்றதுக்கும், போய் படிக்கிறது, வேலை பார்க்கறது எல்லாமே வந்து எப்படி நம்ம 28 மாநிலங்களுக்குள்ளாடி ஃப்ரீயா போயிட்டு வரோமோ அதே மாதிரி சென்ஜன் அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கு வந்து பீப்புள் மூவ் ஃப்ரீலி, ட்ரேடு, என்ன பர்பஸா இருந்தாலும் சரி, வேலைக்கா இருந்தாலும் சரி, படிப்புக்கா இருந்தாலும் சரி. இப்ப இதுல சென்ஜன் அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட இந்தியன்ஸ் இல்லைன்னா ஃபாரினர்ஸ் இருக்காங்க அப்படின்றப்போ தே கேன் ஆல்சோ மூவ் வித் திஸ் விசா. சென்ஜன் விசா வாங்கினா இந்த கண்ட்ரிஸுக்குள்ளாடி 19 கண்ட்ரிஸுக்குள்ளாடி தே கேன் மூவ் வித்தவுட் எனி ஹசல். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம, எந்த ஒரு ஸ்டாப்பும் இல்லாம தே கேன் மூவ் இன்சைட், பட் தே கேன் ஸ்டே அப் டு 90 days. ஸோ இட்ஸ் அ ஷார்ட். எஜுகேஷன் பர்பஸுக்கு போக முடியாது. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எந்த கண்ட்ரி சப்போஸ் எஜுகேஷன் பர்பஸ் போறாங்கன்னா 5 years கிட்டத்தட்ட வேணும் படிக்கிறதுக்கு, 5 years, 3 years, 2 years. அப்ப அதுக்கேற்ற மாதிரி சென்ஜன் அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட வி கேன் சைன் அன் அக்ரிமெண்ட். ஸோ அதுலதான் பிரான்ஸ் வருது இப்போ சென்ஜன் அக்ரிமெண்ட் கீழே. அதனாலதான் பிரான்ஸ் கூட இப்போ பண்ணியிருக்கோம். இப்போ பிரிட்டன்ல இருக்கக்கூடிய நம்மளோட இந்தியன் ஸ்டூடெண்ட் கேன் மூவ் டு பிரான்ஸ் அண்ட் தென் பிரான்ஸ்ல 5 வருஷம் இருக்கணும்னா he can apply for it separately, he can do it. That's about the சென்ஜன் அக்ரிமெண்ட் கேட்டகரியில we are getting the provisions. அது பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் நம்ம முன்னாடியில இருந்தே we having a good relationship. நான் எல்லாத்தையும் சொன்னேன் டிஃபென்ஸ்ல என்னெல்லாம் பண்றோம் அப்படின்றது. அது மாதிரி 1947ல we started this diplomatic relationship with France. ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப், ஸ்ட்ராட்டஜிக் டயலாக் ஆரம்பிச்ச 1998ல 2017-21ல செகண்ட் லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் பார்ட்னரா இந்தியாவுக்கு மாறினாங்க அவங்க. அப்புறம் கருடா, சக்தி அப்படின்ற மிலிட்டரி எக்ஸசைஸ் நம்ம கண்டக்ட் பண்ணோம். C295
நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இட்ஸ் அன் ஏர்கிராஃப்ட், டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் நம்ம பிரான்ஸ் கிட்ட இருந்து டைஅப்ல பண்றோம். அது மாதிரி சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணியிருக்கோம் 2008ல. யூஎஸ் கூட சைன் பண்ணியிருக்கோம், ஜப்பான் கூட சைன் பண்ணியிருக்கோம், அப்புறம் பிரான்ஸ் கூட பண்ணியிருக்கோம். தே ஆர் ஹெல்பிங் டிரான்ஸ்ஃபரிங் த டெக்னாலஜி. இன்டர்நேஷனல்ல யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்தியா மெம்பர்ஷிப் ஆகுறத, பர்மனன்ட் மெம்பர் ஆகுறது இவங்க சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் என்எஸ்ஜில மெம்பர்ஷிப் நமக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ சைனா இஸ் அ பேரிகேட். ஸோ அதை தவிர்த்து அவங்க நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ ஸ்பேஸ் கோஆபரேஷன் எக்கனாமிக்ல 12 பில்லியனுக்கு பக்கத்துல நம்ம இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் பிரான்ஸ் கூட. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் ரிலேட்டட் டு தி இன்டர்நேஷனல் ரிலேஷன். ஸோ யாரெல்லாம் லைக் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கீங்களோ, எந்தெந்த நோட்ஸ் வந்து அங்கே உங்க நோட்ஸ்ல இல்லை, ஆல்ரெடி படிச்ச டாபிக்ல அப்டேட் பண்ணணுமோ அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி current affairs. Now we will move on to the MCQs. MCQ. So question number 1, with reference to the stamp duty, consider the following statement. Statement number 1, it is a government tax which is levied to register documents like an agreement between two or more parties. Statement number 2, the amount specified is a fixed based on the document's nature. Statement number 3, stamp duties are not accepted as a valid evidence in a court of law. How many of these statements given above are correct? Options are A, only one statement is correct, B, only two are correct, C, all the three are correct, D, none of the above statements are correct. Question number 2, which one of the following is the lone mixed, that is one mixed World Heritage Sites in India? Statement options are A, Elena, first statement Western Ghats, second one Kashiranga National Park, third one Kanchenjunga National Park, fourth Dholavira Harappa City. So இதுல எதுல வந்து மிக்சட் ஹெரிட்டேஜ் சைட்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், அது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. So question number 3, so consider the following countries. First one Nigeria, second Senegal, third Uganda, fourth Tanzania, fifth Guinea, sixth Cote d'Ivoire, then seventh வந்து Ghana. So இதுல எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஈகோவேக்ஸ்ல வருது, தட் இஸ் எக்கனாமிக் கம்யூனிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் ஸ்டேட்ஸ்ல வருது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் A, only 4, B, only 5, C, only 6, D, all 7. Question number 4, corruption perception index recently seen in news is released by which of the following? Options are A, first option Interpol, second one Amnesty International, third Financial Action Task Force, fourth Transparency International. Question number 5, with reference to the H1B visa, consider the following statement. Statement number 1, it allows the US companies to employ foreign workers in specialty occupations. Statement number 2, it is a multiple entry visa valid for 10 years. Statement number 3, if the H1B holder is changing jobs, he or she must reapply for a new visa. Which of the statements given above are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. So now we will see the answer for the previous. Question number 1, answer is C. Question number 2, answer is B. Question number 3, answer is B. Question number 4, answer is A. Question number 5, answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.